ஒரு ஆசிரியர் எக்ஸாம் பேப்பர் திருத்தி பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எக்ஸாம்ல 90, 100, 80 மார்க் எடுத்த பசங்களெல்லாம் விட்டுட்டு வெறும் 5 மார்க் எடுத்த சீனிவாசனை போய் அந்த ஆசிரியர் பாராட்டுறாரு. இதை பார்த்த மற்ற பசங்க எல்லாம், என்ன சார் நாங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம், எங்களை பாராட்டாம போயும் வெறும் 5 மார்க் எடுத்த சீனிவாசனை போய் பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சீனிவாசனும் இந்த கேள்விதான் சார் என் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, உங்க விடைத்தாள்ல 25வது கொஸ்டினை பாருங்க. அதுல பிறருக்கு நல்லது செய் என்ற தலைப்புல ஒரு கதை எழுத சொல்லியிருப்பேன். அதுல நீங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 90 மார்க் எடுத்த பையன் சொல்றான், நான் 3 மார்க் எடுத்திருக்கேன்னு. 99 மார்க் எடுத்த பையன் சொல்றான், நான் 4 மார்க் எடுத்திருக்கேன்னு. அப்ப ஆசிரியர் சீனிவாசா நீ எத்தனை மார்க் எடுத்திருக்கேன்னு கேட்கிறாரு. அதுக்கு சீனிவாசனும் நான் 5 மார்க் எடுத்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்றான். நீங்க என்னதான் 90, 99 மார்க் எடுத்திருந்தாலும் கதை எழுதுற விஷயத்துல சீனிவாசனை மிஞ்ச இங்க ஆளே கிடையாது. சீனிவாசா நீ வருங்காலத்துல நல்ல கதையாசிரியரா வருவ அப்படின்னு பாராட்டுறாரு. நம்ம வாழ்க்கையில இப்படி நிறைய விஷயம் கொட்டி கிடக்கும். அதுல ஒரு சின்ன விஷயமா தான் நம்மளோட திறமையை ஒளிஞ்சிருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிச்சு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா மாத்த என்னோட வாழ்த்துக்கள். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.